CuCl2 CuCl இது ரெண்டுமே என்ன அப்படின்னா காப்பர் குளோரைடு தான். இது ரெண்டுமே சரியா இல்ல ஏதாவது ஒன்று தப்பா இருக்கா அப்படின்ற குழப்பங்கள் நிறைய பிள்ளைகள்கிட்ட இருக்கு. இது ரெண்டுமே சரிதான், ஆனா எதை சொல்றோம் பொறுத்து அது மாறுபடும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அயன் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அயன்ல எப்படி Fe2+ Fe3+ வேரியஸ் ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்கோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காப்பர்லையும் நமக்கு ரெண்டு விதமான ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்கு. ஒன்னு Cu+, இன்னொன்னு Cu2+. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, நான் எங்க சொன்ன மாதிரி மினிமம் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஸ்டேட் இருந்துச்சுன்னா அது வந்து ரஸ்ன்னு முடியணும், ஹையர் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து ரிக்னு முடியணும். இது என்ன வரும் அப்படின்னா குப்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம், இதை குப்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப கவனிங்க, காப்பர் +1 ஆக்சிஜன் ஸ்டேட்ல இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி காப்பர் +2 ஆக்சிஜன் ஸ்டேட்ல இருக்கு. இப்போ நான் Cl எழுதுறேன், Cl இது -1 ஆக்சிஜன் ஸ்டேட், இதுவும் என்னது Cl -1 ஆக்சிஜன் ஸ்டேட். ரைட்? இப்போ சார் வந்து இது கிறிஸ் கிராஸ் மெத்தட் பண்றேன், ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இருக்கனால ஒரு ஃபார்முலா CuCl தான் வரும். சரிங்களா? அடுத்த கவனிங்க, இதை கிறிஸ் கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த 2 அங்க போகும், அப்ப CuCl2 வரும். அப்ப ரெண்டுமே காப்பர் குளோரைடு தான். இது எப்படி சார் நேம்ல டிஃபர் பண்றது அப்படின்னா இங்க CuCl ல காப்பருடைய ஆக்சிஜன் ஸ்டேட் +1, அப்ப இது பேர் என்னன்னா குப்ரஸ் குளோரைடு. குப்ரஸ் குளோரைடு. சரிங்களா? இதோட பேர் என்ன சார் அப்படின்னா இதுல காப்பருடைய ஆக்சிஜன் ஸ்டேட் +3 இருக்கு, அப்ப இது என்னதுமா குப்ரிக் குளோரைடு. இதோட பேர் என்னது குப்ரிக் குளோரைடு. இதை வேற எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னா காப்பர் 1 குளோரைடு அப்படின்னு சொல்லலாம். இது என்ன சொல்லலாம் காப்பர் 2 குளோரைடு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு ஃபார்முலாவும் சரிதான், ஆனா உங்களுக்கு குப்ரஸ் கேட்டா CuCl எழுதுங்க, குப்ரிங் கேட்டா CuCl எழுதுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து மாணவர்களா, நன்றி.